Hello students, welcome back to the channel Study Tips by DK. இன்னைக்கு வீடியோ 12th physics English medium studentsக்கு. நமக்கு physicsல lesson 1ல capacitorsம் lesson 2ல resistorஸும் இருக்கு. இதுல ரெண்டுலயுமே series connectionும் இருக்கு, parallel connectionும் இருக்கு. இந்த questions ஒன்னொண்ணுமே 3 மார்க்ல கேக்குறாங்க. For example, capacitors in series, capacitors in parallel. அதே மாதிரி resistors in series, resistors in parallel. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த கொஸ்டின் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்கும்போது எதுக்கு எந்த ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த கொஸ்டின்ஸை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி படித்தோம்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம கிளியராக எழுதலாம். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர்ஸ் ரெசிஸ்டர்ஸை பற்றின சில பேசிக்கான விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் சார்ஜ் Q. ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த கரண்ட் I. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ கெப்பாசிட்டர்ஸில் சார்ஜ் Qன்னு வந்துச்சுன்னா ரெசிஸ்டர்ஸில் கரண்ட் ஐன்னு வரும். அடுத்து இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும். கெப்பாசிட்டர்னா Q is equal to CV, ரெசிஸ்டர்னா V is equal to IR. அதே அடுத்தது சீரீஸ்னா சார்ஜ் Q அல்லது கரண்ட் I வந்து சேமாக இருக்கும். பேரலல்னா வோல்டேஜ் V சேமாக இருக்கும். சீரீஸ்னா சார்ஜ் Q அல்லது கரண்ட் I சேமாக இருக்கும். பேரலல்னா வோல்டேஜ் V சேமாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம். இந்த 4 கொஸ்டினையும் ஈஸியாக படிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டிருக்கேன். கெப்பாசிட்டர் இன் சீரீஸ், கெப்பாசிட்டர் இன் பேரலல், அதே மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். இதில் வாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டயக்ராம். புக்கில் ஒவ்வொன்றுக்கும் 2 டயக்ராம் இருக்கும். நம்ம 2 டயக்ராமும் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதில் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் டயக்ராம், அதாவது ஏ டயக்ராம் போட்டால் போதுமானது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான டயக்ராமை நம்ம எடுத்து முதல்ல வரைஞ்சிடலாம். அடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை எழுதுகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா போதுமானது. இப்போ 3 capacitors C1, C2, C3 are connected in series with a battery of voltage V. இது எக்ஸ்பிளனேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் எழுதுகிறோம். இப்போ கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலலுக்கு எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த சீரீஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக பேரலல்னு போட போகிறோம், அவ்வளோதான். 3 capacitors C1, C2, C3 are connected in parallel with a battery of voltage V. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர்ஸ்க்கு வந்தோம்னா கெப்பாசிட்டர்ன்ற இடத்துல ரெசிஸ்டர்னு போட போகிறோம். மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இது எக்ஸ்பிளனேஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் சார்ஜ் Q. அப்போது சீரீஸில் சார்ஜ் Q சேமாக இருக்கும். ஸோ லெட் Q be the charge across each capacitors. அதே மாதிரி பேரலல்ல வோல்டேஜ் V சேமாக இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சீரீஸில் Q சேம் அப்படின்னு சொன்னோம்னா V மாறணும். அப்போ Q சேம்னு சொல்லிட்டோம். அப்போ Vயை வந்து நம்ம எப்படி மாற்றுறோம்? V1, V2, V3ன்னு மாற்றுறோம். இங்கே பேரலலுக்கு வரோம். V சேம்னு சொல்லிட்டோம். அப்போ Q மாறணும். ஸோ V சேம்னு இருக்குது. கீழே அடுத்த பாயிண்ட் பாருங்கள். Q வந்து நம்ம Q1, Q2, Q3ன்னு மாறும். இதே மாதிரி தான் நம்ம ரெசிஸ்டர்ஸ்க்கும் போட போகிறோம். ஸோ ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் பாருங்கள், I சேம்னு சொல்லியிருக்கோம். அப்போது V1, V2, V3ன்னு போடுறோம். அதே மாதிரி ரெசிஸ்டர்ஸ் பேரலல்ல V சேம்னு சொல்லியிருக்கோம். அப்போ கரண்ட்டை வந்து I1, I2, I3ன்னு போடுறோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி போட்டுரும். ஃபார்முலாவுக்கு வரும். ஸோ நம்ம இங்கே V1, V2, V3ன்னு போட்டிருக்கிறதுனால அதையே தான் நம்ம ஃபார்முலாலேயும் எழுதணும். V is equal to V1 plus V2 plus V3. ஸோ இங்கே Q1, Q2 Q3ன்னு போட்டிருக்கிறதுனால Q is equal to Q1 plus Q2 plus Q3. அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர்ஸ்லேயும் போடுறோம். அடுத்து இந்த டெரிவேஷன் பாட்டு, கெப்பாசிட்டர்ஸ் இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க. Q is equal to CVங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம V ஈக்குவல் டு வர்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஏன் V ஈக்குவல் டுனா நமக்கு இந்த முன்னாடி ஸ்டெப்பில் V is equal to V1 plus V2 plus V3ன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோமோ அது வர்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றிக்கிறோம். V is equal to Q by C. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஃபார்முலா V is equal to V1 plus V2 plus V3ல ஒவ்வொரு டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த V டேர்முக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ V is equal to Q by Cன்னு இருக்குல்ல, அந்த Cன்ற இடத்துல CSன்னு போட்டுக்கிறோம். இது இந்த ஃபார்முலாவில் வர ஃபஸ்ட்டு Vக்கு. அடுத்து V1 எழுதும்போது என்ன செய்கிறோம்? V1 equal to Q by C1. அடுத்து V2 எழுதும்போது V2 equal to Q by C2, V3 equal to Q by C3. இந்த லைனில் பாருங்கள், எல்லாமே Q வந்து சேமாக இருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்கோம், Q மாறாது அப்படிங்கிறது.
ஸோ இந்த v is equal to v1 plus v2 plus v3 ஃபார்முலால ஒவ்வொரு டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டேர்ம்ஸை அப்படியே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். vக்கு பதிலாக q by cs எழுதுகிறோம், v1க்கு பதிலாக q by c1 எழுதுகிறோம், v2க்கு பதிலாக q by c2 எழுதுகிறோம், அதே மாதிரி v3க்கு பதிலாக q by c3 எழுதுகிறோம். ஸோ இந்த டேர்மில் நியூமரேட்டரில் இருக்க எல்லாமே ஈக்குவலாக இருக்குது q, அதை கேன்சல் பண்ணி 1ன்னு எழுதுகிறோம். ஸோ we get the final formula 1 by cs equal to 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3. இதான் capacitors in series. இந்த cs அப்படிங்கிறது equivalent capacitance அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை நம்ம எழுதிடலாம். capacitors in parallel பார்ப்போம். இதில் நம்ம என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம்? q is equal to q1 plus q2 plus q3ன்னு எழுதியிருக்கோம். அப்போ இந்த q is equal to cv ஃபார்முலாவை q வர மாதிரி வச்சுக்கணும். அது ஆல்ரெடி q இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை as it is அப்படியே விட்டுரும். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு q கண்டுபிடிக்கிறோம். q is equal to cpv. pங்கிறது பேரலில் குறிக்கும். அதே மாதிரி q1க்கு என்ன எழுதுகிறோம்? q1 is equal to c1v, q2 is equal to c2v, q3 is equal to c3v. இதில் எல்லாமே v வந்து ஈக்குவலாக தான் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். q is equal to q1 plus q2 plus q3 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும். எல்லா டேர்ம்ஸ்லையுமே v காமனாக இருக்குது. v-யை கேன்சல் பண்ணுறோம். ஸோ we get the final formula cp is equal to c1 plus c2 plus c3. அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்க்கு வந்துடுவோம். இதில் நம்ம ஃபார்முலா v is equal to v1 plus v2 plus v3ன்னு எழுதியிருக்கோம். இந்த ரெசிஸ்டர்ஸ்க்குரிய ஃபார்முலா v is equal to IR. ஸோ நமக்கு v வர மாதிரி ஃபார்முலா வேணும். as it is அப்படி தான் இருக்குது, அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிக்க போகிறோம். v is equal to IRSன்னு போடுறோம் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. அதே மாதிரி v1 போடுறோம், IR1, v2 is equal to IR2, v3 is equal to IR3. இந்த 4 டேர்மையும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எல்லா டேர்ம்லேயும் i காமனாக இருக்குது. ஐயை கேன்சல் பண்ணுறோம். ஸோ we get the final formula RS is equal to R1 plus R2 plus R3. இப்போ நம்ம ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் பார்ப்போம். இதில் i is equal to i1 plus i2 plus i3 ஃபார்முலா எழுதியிருக்கோம். அதனால் நம்ம இந்த v is equal to IR ஃபார்முலாவை i equal to அப்படின்னு வர மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ i equal to v by r. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு ஐயும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். i is equal to v by rp. அடுத்து i1 equal to v by r1, i2 is equal to v by r2, i3 is equal to v by r3. ஸோ இந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மேலே நியூமரேட்டரில் எல்லாமே v கிடைக்கும். கேன்சல் பண்ணால் we get the final formula 1 by rs equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3. ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.